வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடிக்க ஆசையில, அதாவது மனோஜுக்கு ஒரு வழியா கல்யாணம் ஆயிடுச்சுங்க. கல்யாணம் ஆகி அந்த கோயிலுக்கும் கூட்டு வர்றாப்புல. இருந்தாலும் ஒரு டவுட்டு நான் மறுபடியும் கோடீஸ்வரன் அதெல்லாம் ஆயிருவேன் அப்படிங்கிறாப்புல. அங்க பார்த்தா நம்ம மனோஜ் வந்து அவங்க அம்மாவ பார்த்துறாப்புல. அவங்க அம்மாவும் மனோஜ பார்க்க அப்படியே தூக்கி வாரி போட்ட மாரி ஆயிப்போச்சு. இந்த மாரி பரவால்ல, இந்த சாமி சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லி மனோஜ் எங்கேயோ வர வச்சிருச்சுன்னு சொல்றாப்புல. பார்த்தா இங்கிட்டு அவங்க மாமியார் வந்து கூப்பிட, "மாப்பிள" அப்படின்னு கூப்பிட, கடைசி நம்ம பேந்த பேந்தன்னு முழிக்கிறாப்புல மனோஜ். அந்த நேரம் சக்திவேல் வந்து கைய காட்டிறாப்புல. அவர் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாப்புல. அங்கிட்டு பொண்ணு வேற வந்துட்டு நம்ம மனோஜை வந்து கையை பிடிக்க அவங்க எல்லாருக்கும் ஒரே டவுட்டு, இல்லை இல்லை இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அப்புறம் சத்யவேலை வந்து இது பண்ணி விடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா, சரிடா எல்லாம் முடிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. மறுபடியும் இங்கேயும் வந்து கோயிலில் வந்து மாலை மாற்றிக்கிறாங்க. அதோட வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாரும். வந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்ட நீங்கள் அப்படின்ட்டு சத்யவேல் வந்து சொல்ல, சரி விடுங்க, அது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி பண்ணுற வேண்டிய ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து சொல்கிறாப்புல. சரி மற்ற விஷயங்கள்லாம் நடக்கணும், சாந்தி முகூர்த்தம்லாம். இல்லை இல்லை அதெல்லாம் என்னால் முடியாது, டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்படிங்கிறாப்புல. அப்போ பணத்தை வந்து இப்போ கொடுக்கக்கூடாதுன்ட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க அவங்க மாமியை. அவர் ஆடிட்டரை கேட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சி விட்றாப்புல. அவரும் வந்துடுறாப்புல வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தோடனே வந்து நம்ம முத்துவை வந்து நல்லா கிண்டல் பண்ணுறாப்புல. இங்கிட்ட அவங்க அம்மா வந்துட்டு ஒரே டவுட்டு மனோஜ் மேலே. மனோஜ் தான் கல்யாணம் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மனோஜே வந்து வாயால் வந்து நான் கல்யாணம் பண்ணது அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்கிறாப்புல. இல்லை என் தோழனுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறாப்புல. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, எப்படி வந்து நல்ல ஒரு பொண்ணாக பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. நல்லா இவங்களும் கிண்டல் பண்ணுறாங்க, ரவி ஸ்ருதி எல்லாம் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து மணி பேக்ரவுண்டு தானே பார்ப்பீங்க அப்படின்ட்டு. அதோட முடியுதுங்க. அடுத்த வாரம் பார்க்கறதுல வந்து ரோஹிணி வந்து கடைக்கு வர மாதிரி, அதே மாதிரி கனகாவும் வர மாதிரி பார்க்கலாம். ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.